அப்போதைய மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர். பீட்டர் துரை 1812 மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர். அப்போதெல்லாம் மதுரை கலெக்டர்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் தக்கார். கோவில் தக்காரின் பணி என்னவென்றே முதலில் தெரியாமல் திணறிப் போனார் பீட்டர். பின்னர் அம்மனின் மகிமைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அவள் மேல் மரியாதையும் பக்தியும் செலுத்த ஆரம்பித்தார். தினமும் குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை வலம் வந்த பிறகேதான் தன்னுடைய தினசரி பணிகளை தொடங்குவார். குதிரையில் கோவிலை வலம் வந்தாலும் மீனாட்சி அம்மன் சன்னதி அமைந்திருக்கும் கிழக்கு கோபுரத்துக்கு முன் வந்ததும் குதிரையில் இருந்து இறங்கி விடுவார். தன் ஷூக்களை அகற்றிவிட்டு அனலாய் சுடும் அந்த கத்தரையில் வெறும் பாதங்களில் நின்று மீனாட்சியை வணங்குவார். தினமும் கோவில் வாயிலில் நின்று மனமுருக வணங்கும் இந்த பக்தனை பார்த்து மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த மீனாட்சிக்கே மனமுருகி போயிருக்கும். பீட்டர் துரை 16 நீண்ட வருடங்கள், அதாவது 1828 வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தார். பீட்டர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அம்மனின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். தங்களிடம் மிகுந்த பரிவு காட்டிய இந்த கலெக்டரை மதுரை மக்கள் பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்தனர். ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெரும் மழை பெய்தது. பெருத்த காற்றுடன் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. வெள்ளத்தினால் மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே என்று கவலையுடன் உறக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் பீட்டர் துரை. நள்ளிரவு பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல பீட்டருக்கு கேட்டது. எழுந்து வெளியே வந்தார். அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த 3 வயது மதிக்கும் சிறுமி ஒருத்தி தன் பிஞ்சு கரங்களால் அவளுடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து போனாள். சிறுமியும் கலெக்டரும் வெளியே வந்ததுதான் தாமதம். அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்தது. மிரண்டு போனார் பீட்டர். தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினார். சிறுமியை காணோம். கொட்டும் மழையில் சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினார். பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்தாள். தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சிதான் என்று கலெக்டர் ரவுஸ் பீட்டர் உறுதியாக நம்பினார். தன்னை காப்பாற்ற கொட்டும் மழையில் வெறும் காலோடு ஓடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணியும்படி ஏதாவது அணிகலன் செய்து தர வேண்டும் என்று ஆலோசனை செய்தார். அவை தான் விலை உயர்ந்த அந்த காணிக்கை காலணிகள். நன்றியுணர்வின் அடையாளமாக அவர் மீனாட்சிக்கு காணிக்கை அளித்த இந்த ஒவ்வொரு தங்க ஷூவின் எடை 28 தோலாக்கள். ஒரு தோலா தங்கம் தோராயமாக 12 கிராம். இதுபோக 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் மற்றும் பூனை கண், முத்துக்கள், சஃபயர் என்று நவரத்தின காலணிகள் அலங்கரித்தன. அம்மனை தவிர அந்த நாட்களில் மதுரையில் குதிரையில் வலம் வருபவர் பீட்டர் மட்டும்தான். திருவிழா சமயத்தில் குதிரையில் மதுரைக்கு வலம் வரும் அம்மன் சேணம் இல்லாததால் நிலைத்து நிற்க முடியாமல் சிரமப்படுவதாக அவரின் பக்தி கண்களுக்கு பட்டது. நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க சேணங்களையும் செய்து அவற்றையும் அம்மனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி அம்மன் தங்க குதிரையில் இந்த விசித்திரமான அணிகலன்களை பூட்டி புன்னகையுடன் மாசி வீதி சுற்றி வருகிறாள். அது மட்டுமல்ல, அன்னை மீனாட்சி மீது தீராத பக்தி கொண்ட பீட்டர் மீனாட்சி நடக்கும்போது தன் மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்று சொல்லி காலணிகளுக்கு அடியில் தன் பெயரை எழுத சொல்லிவிட்டார் பீட்டர். தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகும் மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பவில்லை. தனது கடைசி நாட்களை மதுரையில்தான் கழித்தார். மதுரையிலேயே காலமானது அவரது உடல் மதுரை மேல ஆவணி மூல வீதியில் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பீட்டரின் கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் ஒரு பாதாள அறையில் அமைந்துள்ளது. அந்த அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவரது முகம் மீனாட்சி கோயிலை நோக்கி இருக்குமாறு வைத்து அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையை ஆண்ட மன்னர்களுக்கு மட்டுமல்ல, ஆங்கிலேயருக்கும் அருள் செய்து திருக்காட்சி அளித்துள்ளாள் அன்னை மீனாட்சி. அன்னை மீனாட்சி மீது ஆங்கிலேய அதிகாரி கொண்ட தீவிர பக்தியும் அவருக்கு அன்னை அருள் செய்ததையும் போற்றும் வகையில் இன்றும் அவர் காணிக்கையாக கொடுத்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்பட்டு வருகிறது.